ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே.கே. ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல்ல போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி நம்ம ரசூல் பலுசா பேப்பர் நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஸ்மாக் டவுனை சேர்ந்த வேர்ல்டு சாம்பியனுக்கும் ராவை சேர்ந்த வேர்ல்டு சாம்பியன், ஸோ அதாவது நம்ம கோடி ரோட்ஸ் விசிஸ் நம்ம செத்ரு அலன்ஸுக்கான ஒரு மேட்ச் ஸோ கிரவுன் ஜுவல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அது சாம்பியன்ஸ் விசிஸ் சாம்பியன் மேட்ச் தான். ஸோ அது எந்த சாம்பியன்ஷிப்புக்கான, ஸோ இவங்களோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் கிடையாது. கிரவுன் ஜுவலுக்குன்னு சொல்லி ஒரு தனி சாம்பியன்ஷிப் உண்டு. ஸோ அதை போன வருஷத்துல இருந்து நடத்துனாங்க. ஸோ அது எதுக்கு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ எப்பெல்லாம் கிரவுன் ஜுவல்ல இருந்து ஒரு பேப்பர் நடத்துறாங்களோ, ஸோ கிரவுன் ஜுவல்னாலே ஸோ அங்கே சாம்பியன் விசிஸ் சாம்பியனுக்கான ஒரு மேட்ச் நடக்கும். ஸோ அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்க கௌரவிக்கிற விதமா ஸோ அங்கே உள்ள ஒரு சாம்பியன்ஷிப் கையில் கொடுப்பாங்க. ஸோ அதை அங்கே பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு அங்கேயே தூக்கி போட்டு வந்துடுவாங்க. ஸோ அடுத்த நாளில் நம்ம ராசியெல்லாம் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி போன வருஷம் நடந்திருக்கு. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுன் ஜுவல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சது நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான். ஸோ இந்த வருஷமா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சாம்பியனாகவே தான் பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவலுக்கு போறாரு. ஸோ அதே மேட்ச்ல தான் கலந்துட போறாரு. பட் இந்த தடவை யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தட்டி விடுங்க. பட் ஃபேன்ஸ் யாரும் இந்த மேட்சுக்கு ஒரு லெவல்ல கூட ஸோ எக்ஸைட்மெண்டா கிடையாது. யாருனாலும் ஜெயிக்கலாம். மேபி 100% கோடி தான் ஜெயிக்கிறது மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ அவரோட லெவலே வேற லெவல்ல இருக்கு. ஸோ அடுத்ததாக அந்த ரசூல் பலுசா பேப்பர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே சில மீட்டிங்ஸ் பண்ணாங்கல்ல. ஸோ அதில் பார்லிமெண்ட் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ பிராக் லெஸ்னர் இப்போ ஸோ ஃபேன்ஸோட சிரிப்பை பார்க்க வரல. ஸோ ஒவ்வொரு குழந்தைகளோடைய அழுகையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது அந்த ரசூல் பலுசாலையும் நடந்திருந்து. ஸோ பிராக் லெஸ்னர் ஜான்சனா ஸோ தும்சம் பண்ணதோட ஸோ அங்கே இருக்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ பயங்கரமாக அழுதாங்க. ஸோ அதுதான் அவரும் சொல்கிறாரு. ஸோ சம்மந்தம் இல்லாமல் ஏன் ப்ரோ பாலிகமன் முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ அப்டேட்லாம் வரல. ஸோ பட் என்ன காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய கருத்தை ஆல்ரெடி போன அப்டேட் டீலில் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக ஸ்டெஃப்னி விக்மான 2026 கால் ஆஃப் ஃபேம் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. ஸோ இதில் குறிப்பிட தகுந்த விஷயம் என்னென்னா, ஸோ டபிள்யூடபிள்யூட கரண்ட் ஓனர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரே ஒருத்தர் தான் ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிருக்காரு. ஸோ அது கென்னடி மிக்மேன். ஸோ அதாவது வின்ஸ் மிக்மேனோட அப்பா 1996 நடந்த ஹால் ஆஃப் ஃபேம்லேருந்து இண்டக்ட் செய்யப்பட்டார். ஸோ அதுக்கப்புறம் அவரோட பையன் நம்ம ரெஸ்லிங்லேயே ஒரு பெரிய லெஜெண்டுன்னு சொல்லணும்னா ஸோ அது வின்ஸ் மிக்மேனை தான் சொல்லுவோம். பட் அவரு கூட டபிள்யூடபிள்யூல ஹால் ஆன் செய்யப்படலை. ஸோ அதுக்கப்புறமா அவரோட மூத்த பையன் நம்ம ஷேன் மிக்மேனும் பண்ணப்படலை. பட் அவரோட டாக்டர் ஸ்டெஃப்னி மிக்மேன் அடுத்த வருஷம் ஹால் ஆஃப் ஃபேம்லேருந்து இண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிடுங்க. ஸோ அடுத்ததான் நம்ம ஜான்சனை இன்னும் 5 தடவை தான் வர போறாரு. ஸோ அதுல குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இப்போ ஜான்சனா அடுத்ததான் எப்போ வர போறாரு, ரசூல் பலுசால அவர் தோத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் எப்போ வருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான்சனா கிரவுன் ஜுவலுக்கு அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 11 அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நடுவில் ஒரு 3 வாரம் இருக்கு ப்ரோ. ஸோ அதுல ஒரு வாரம்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் இது வரைக்கும் அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகல, அட்வர்டைஸும் செய்யப்படல. பட் கிரவுன் ஜுவல்ல இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். ஏன்னா அக்டோபர் 11 அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ அடுத்ததான் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராவை நம்மளுடைய லில்லியன் கார்சியா தான் ரிங் அனௌன்சராக இருக்க போகிறாங்க. ஸோ இது இப்போ அவங்கள அஃபிஷியல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்ததாக ட்ரூ மேக்கின்டயர் நேற்றுக்கு ரசூல் பலுசால தோத்துட்டாரு. ஸோ இதை நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் ஏற்றுக்க முடியல. ஸோ ட்ரூ மேக்கின்டயர் இந்த மாதிரியான ஒரு ட்வீட்டை பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. சஃபரிங் பில்ட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அதாவது அவர் ஒவ்வொரு டைம்லையும் ஸோ ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணதுக்கு அவர் பண்ணுற கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. லிட்டரலாக அதுதான் இப்போ ஃபேன்ஸ் மத்தியிலே ஸோ கொதிக்க வைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வர்றாரு. ஸோ லிட்டரலாக அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கணும். பட் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ டபிள்யூடபிள்யூ ஸோ நம்ம ட்ரிபிள் கேஜ் கண்ட்ரோலையோ இல்லை வின்ஸ் மிக்மேன் கண்ட்ரோலே கிடையாது. டிகேஓ தான் ஃபுல்லி பிஸ்னஸ் தான். கோடியை வச்சு நிறைய பிஸ்னஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு டைட்டில் கொடுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி முன்னமெல்லாம் ஒருத்தன் நல்ல ஒரு யங்ஸ்டர் வளர்ந்து வரான், அவன்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கலாம். ஸோ ஃபேன்ஸ் அவன் மேலே நல்ல ஒரு ஆசை வச்சுருப்பாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்ட டபிள்யூடபிள்யூ அவருக்கான ஒரு வேல்டு டைட்டில் ஈவன் கோஃபி கிங்ஸ்டனுக்குலாம் கொடுத்தாங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ மட்டும் அந்த மாதிரி ஒரு டைம் வந்துருதுன்னா கண்டிப்பாக கோடியெல்லாம் ஜென்மத்துக்கும் டைட்டிலில் ஜெயிச்சிருக்க மாட்டார். ஸோ அதுதான் நிதர்சனமான உண்மை. பட் அவருக்கே அந்த கதி. பட் நம்ம ட்ரூ மேக்கின்டயர் ஒரு தரமான ஒரு ரெஸ்லர். அவர் நினச்சா எப்போனாலும் ஒரு சாம்பியன் ஜெயிக்கலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு பொட்டன்ஷியலி இருக்கிறாரு. ஸோ நிறைய பேர் நம்ம
ட்ரிபிள் ஹெச் வந்து நிறைய சர்ப்ரைஸ்லாம் வச்சிருக்கோம்னு சொன்னார் தெரியுமா. ஸோ அப்போ நிறைய பேர் வந்து அப்போ நம்ம ட்ரூ மெக்கின்டையர் கூட சாம்பியன் ஆயிடுவார்னு நினச்சிருந்தாங்க. ஸோ ஏன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கான அவரால் தான் இருந்தார். பட் அது ஒன்றும் நடத்தலை. ஸோ கோடி ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். பட் வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்குது. ஸோ எனக்கே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அடுத்ததாக ஏடபிள்யூவில் நேற்று வந்து ஷோ நடத்தியிருந்தாங்க. ஸோ அதில் நம்ம எட்ஜுக்கு வேறு ஒரு மேட்ச் இருந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்சில் எட்ஜ் வந்து ஜான்சனாக்கி ட்ரிபிள் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஜான்சினா. ஸோ ஃபைனலி வந்து நேற்று நடந்த பலுசோ பேரியில் வந்து நம்ம ஸ்டெஃப்னி வாக்கர் வந்து நியூ சாம்பியன் ஆகிட்டாங்க. ஸோ இதை நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது தான். ஸோ இன்னொரு மேட்ரு என்னன்னா, ஸ்டெஃப்னி வாக்கரை WWE வந்து ஒரு ஃபியூச்சராக பார்க்குறாங்க உமன் டிவிஷனில். ஸோ அடுத்ததாக இன்னொரு 5 நாட்களே உள்ளன. நம்ம ஜான்சனா வந்து WWE இருக்க போகிறார். ஸோ இன்னும் ஒரு 5 அப்பியரன்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ பெரிய லெவலில் அவரோட லாஸ்ட் ரன் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ ஏதோ அவரோட லாஸ்ட் ரன்னில் ஸோ ஒரு சில ரெஸ்லர்ஸை, முக்கியமான ரெஸ்லர்ஸை வச்சு ஸோ ஒரு மேட்சை மட்டும் கொடுக்குறாங்க. மற்றபடி அந்த ப்ராப்பர் ஸ்டோரி லைன், ஸோ அதாவது ஒரு லாஸ்ட் டைமு, ஸோ ஒரு க்யூரியாசிட்டி அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. சும்மா ஒரு மேட்ச் நடக்குது, போகிறாரு, அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்ததாக நேற்றைக்கு வந்து நடந்த மேட்ச்சிலே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு மேட்ச்னால் நம்ம ஜான்சனா விசஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் தான். ஸோ இதில் நம்ம ஜான்சனா தோற்றது வந்து மேட்ரு இல்லை. ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் இதுதான். ஸோ அதேமாதிரி பிராக் வெற்றி பெறதுலையும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ பிரச்சனை என்னென்னா, ஜான்சனா ஏன் இவ்வளோ கேவலமாக தோக்குறாரு? ஸோ அவரோட லாஸ்ட் ரன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுவும் ஒரு பீஸ்ட்கிட்ட தான் தோற்றுருக்காரு. பட் இருந்தாலும் ஒரு லாஸ்ட் ரன்னு, ஸோ இவங்களுக்கான ஃபாஸ்ட் ஃபியூட்ஸ் எல்லாம் இப்படி இருந்து, ஸோ அதை கொஞ்சமாவது இது வந்து ஈக்குவல் பண்ணண்டாமா அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட கருத்து. ஸோ இப்போ வந்து நம்ம பழைய மாதிரிலாம் WWE இல்லை கைஸ். ஸோ நான் அதான் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஸோ ட்ரிபிள் ஹெச் என்ன சொல்லியிருக்காரு, நிறைய போஸ்ட் ஷோலே வந்து அவரை ஓப்பன் அப்பாக சொல்லிட்டாரு. ஸோ அவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம ஜான்சனை வந்து அவரோட கடைசி ரனில் வந்துட்டார். ஸோ இதுக்கு மேலே ஜான்சனை வச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஸோ பண்ணவும் முடியாது, ஏன்னா இது அவரோட கடைசி தருணம். பட் பிராக் லெஸ்னர் அப்படி கிடையாது. ஸோ பிராக் லெஸ்னர் வந்து தொடர்ந்து இதுக்கு மேலே WWE தான் இருக்க போகிறாரு. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்தே என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். ஸோ பிராக் லெஸ்னர் வந்து இதுக்கு மேலே WWE வந்து ஒரு பெரிய லெவலில் காமிக்க போகிறாங்க. பட் ஜான்சனா வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்க போகிறாரு. ஸோ அவரை இதுக்கு நம்ம தேவலாம் புக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி பிராக் லெஸ்னரை தோக்க வச்சுருந்தோம் அப்படி ஆச்சுன்னா, ஸோ அது பிராக் லெஸ்னரோட கேரக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணோம். ஸோ ஏன்னா அவர் ரெகுலராக இருக்கிற அவருக்கு வந்து ஸோ ஒரு அஃபெக்ஷன் வந்து தேவைப்படாது. ஸோ அதுக்காக தான் WWE இப்படி பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணுறதுல நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ ஜான்சனாக்காண்டி ஒரு கேரக்டரை வந்து நம்ம தோக்கடிக்கிறது தப்பு தான். ஸோ அதை WWE கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பட் இது வந்து லாஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் ஏற்றுட முடியல. பட் WWE எடுத்த டிசிஷன்ஸ் கரெக்டு தான். பட் புக்கிங் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் மேட்சை வந்து ஸோ கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ டிஸ்டினேஷன் லீடரோட அந்த சூப்பர் சீனாக வந்து கொண்டு வந்திருக்கலாம். கொஞ்சம் டஃப்பு கொடுத்து ஸோ பண்ணியிருந்தா ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினச்சேன். இதை நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு மேட்ரு என்னென்னா, இந்த பேருக்கு ஏன் இவ்வளோ கிரிட்டிசைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்பார்ப்பு தான். ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து ஃபஸ்ட் டைம் இது ESPNல போகிறதுனால இதில் பயங்கரமான சர்ப்ரைஸ் எல்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ உடனே ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, நம்ம கோடி ரோட்ஸை தோக்கடிச்சு நம்ம ட்ரூ மெக்கின்டையர் வந்து நியூ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டைட்டில் ஜெயிச்சிருவாரு. சார் ரேண்டி ஆர்டன் வந்து ஹில்டன் பண்ணார். ராக்கெல்லாம் வந்து நம்ம ராக்கு தான் கோடி ரோட்ஸை திசை திருப்பி நம்ம ட்ரூ மெக்கின்டையரை ஜெயிக்க வைப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சாங்க. ஸ்பாட்டாக அப்படி தான் இருந்துச்சு. பட் அவர் நமக்கு கொடுத்தது வந்து ஜஸ்ட்டு கோடி வந்து அவரோட டைட்டிலை ரிட்டர்ன் பண்ணது. ஸோ இது எதுவும் பெரிய லெவலில் ஒன்றும் இம்பேக்ட் இல்லை. குறிப்பாக நேரத்தில் நடந்த பேப்பரில் ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஸோ குறிப்பாக ஜான்சன் வர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் தான் ஒரு சின்ன இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சு. அதுவும் நல்ல விதமாக கிடையாது. ஏன்டா இந்த மேட்ச்சுக்கு இவ்வளோ மொக்கா பண்ணிட்டீங்க, ஜான்சனா ஏன்டா இவ்வளோ இது பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ டோட்டலி வந்து பூ தான் பண்ணாங்க. ஸோ அது ஒரு இம்பேக்ட்னு இந்த மனுஷன் சொல்லிட்டு தெரியாது.